பார்க்க போகிற ரெசிபி பன்னா மீன் குழம்பு. ஸோ இந்த பன்னா மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இம்மா ஹவுஸ். நாம் இன்னைக்கு செய்ய போகிற பன்னா மீன் குழம்புக்கு சூப்பராக மீனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வித் முட்டையோட. ரெடியாக கட் பண்ண வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் கரைக்கிறதுக்காக. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு 2 தக்காளி பழத்தை எடுத்து நல்ல கசக்கி பிழிஞ்சு அந்த புளியோட சேர்த்து கரைச்சி விட்டுக்கணும். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி பார்க்கும்போது தண்ணியா இருக்கிறதால இனியும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ நாம தேவையான அளவு கடலெண்ணெயை ஊற்றிக்கிறோம். கொஞ்சமா வெந்தயம், கட் பண்ணி வச்சிருந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் மக்களே. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்து இந்த கரைசலை எடுத்து ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்க்குறோம் நம்மளுடைய மீன் குழம்பானது எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இந்த அளவுக்கு நம்மளுடைய குழம்பு எவ்வளோ சூப்பராக கொதிக்குதுன்னு. குழம்பு நல்லா கொதிச்சு சுண்ட கொதி வரும்போது தான் நம்மளுடைய மீனை எப்பவுமே எடுத்து போடணும். இப்போ சூப்பராக சுண்ட கொதி வந்துடுச்சு. நம்மளுடைய மீனை ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த மீன் முட்டையோட. இப்போ நம்மளுடைய மீன் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துக்கிட்டோம். கிண்டி விட்டுட்டு மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்க மக்களே, நம்மளுடைய மீன் குழம்பானது எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குன்னு. இப்போ எடுத்து பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய மீன் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. மக்களே, இன்னைக்கான ஒரு சூப்பரான பன்னா மீன் குழம்பு. ஸோ இவ்வளோதான் மக்களே இன்னைக்கான ஒரு சூப்பரான பன்னா மீன் குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போலவே ஒரு சூப்பரான பன்னா மீன் குழம்பை செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.